திருவண்ணாமலைக்கு போயிருக்கவங்க எத்தனை பேர் நான் சொல்கிற இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான 8 லிங்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 கோவில் வந்து தனியாகவே இருக்குது. 8 லிங்கம் தனியாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் யார் யார் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமனையும் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 3 to 4 hours வந்து க்யூவில் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ சாமியை பார்த்தோம். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷு, ஏன்னா அன்றைக்கி லீவ் டே அப்படின்றதுனால தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஸோ உண்ணாமலையாமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சு. எஸ், நான் சொன்ன 12 ராசிக்காரர்களுக்கான லிங்கம் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்திரலிங்கம் ரிஷபமுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும், அடுத்தது அக்னி லிங்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து யமலிங்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அப்புறம் நிருதிலிங்கம் மேஷ ராசிக்காரர்களுக்கு, அப்புறம் வருணலிங்கம் மகரமுக்கும் கும்பமுக்கும், அதுக்கப்புறம் வந்து வாயுலிங்கம் கடக ராசிக்காரர்களுக்கு, அப்புறம் குபேரலிங்கம் தனுஷுக்கும் மீனமுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈசானிய லிங்கம் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு, மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஈசானிய லிங்கம். தென் அது இல்லாமல் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் வீடியோவில்